வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. சேரனும் சந்தாவும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. கார்த்திகா தான் நொந்து நூடுல்ஸ் ஆகி நிற்கிறாங்க. பல்லவன் முடிவு பண்ணிட்டாரு அவங்க தான் அண்ணின்னு. சந்தா கிட்ட வந்து அண்ணி நாம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. எடுத்துக்கிட்டாங்கிறாரு சேரன். சோஃபாவோட கைப்பிடியில உட்கார்ற பல்லவன் 3 பேரையும் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறாரு. சோழனும் பாண்டியும் ரொம்ப சந்தோஷமா அதை பாக்குறாங்க. நிலா ஒரு பக்கம் நின்று சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க. என்னதான் நம்ம மாமா குடும்பமா இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு கார்த்திகா வருத்தமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணே உட்கார்ந்து எடுத்தா செட் ஆகல, எழுந்திருச்சு எடுப்போமான்னு பல்லவன் கேட்கிறாரு. அதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு சேரன் எழுந்திருப்பாருன்னு பார்த்தா அவர் எதுவும் சொல்லாம மெதுவா எழுந்திருக்கிறாரு. அப்படின்னு சந்தா எழுந்து நிக்கிறாங்க. 2 பேரும் மாலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சந்தா அவங்க ஹேர் ஸ்டைல அட்ஜஸ்ட் பண்றாங்க. போட்டோ எடுக்கிற பல்லவன் அண்ணி நீங்க சிரிக்கவே இல்லை பாருங்க, சிரிங்க அண்ணி அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க சந்தா. அவங்களுக்கு சேரனை திரும்பி பார்க்க அவங்க முகத்துல உடனே சிரிப்பு வந்துடுது. பல்லவன் போட்டோ எடுக்க கார்த்திகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க அப்படின்னு பல்லவன் காமிக்க நல்லா இருக்குல்லங்கிறாரு சேரன். எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க சச்மே பகவத் அச்சாகன்றாங்க சந்தா. அண்ணி என்ன இன்னும் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கீங்க, தமிழ்ல சொல்லுங்கன்றாரு பல்லவன். இசே கைசே போலுங்கி அப்படின்னு சந்தா கேட்க போட்டோ நல்லா எடுத்திருக்க பல்லவான்னு சொல்லுங்கன்றாரு அவரு. போட்டோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சந்தா சேரன் மேல லைட்டா இடிச்சிட்டு சிரிக்கிறாங்க. இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது பண்றாரு சேரன். கார்த்திகா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு சோழன் நிலாவையும் பாண்டியையும் கூட்டிட்டு கீழே இறங்க. அண்ணே ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீங்க அவங்க கூட போட்டோ எடுங்க, நாங்க கீழே போய் உட்கார்றோம், நான் இதெல்லாம் எடிட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேங்கிறாரு பல்லவன். சரிடான்னு சேரன் சொல்ல அது வரல அங்கேயே நின்று வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்த கார்த்திகாவும் திரும்பி நடக்கிறாங்க. 3 பேரும் கீழே இறங்கி வந்து ஸ்டேஜில் நிக்கிறவங்கள அழகு பார்த்துட்டு இருக்க பல்லவன் இறங்கி வர்றாரு. வேகமா போயிட்டு இருந்த பல்லவன் கைய படார்னு பிடிக்கிற நிலா, டேய் என்னடா அவங்கள அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த அண்ணிய மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு நிலா கேட்க சூப்பருங்கிறாரு சோழன். அண்ணி உங்களை போய் மறப்பேனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னுங்கிறாரு பல்லவன். இடையில பாண்டிகிட்ட திரும்பி பேசிட்டு இருந்த சோழன் என்ன சொல்றான்னு கேட்கிறாரு. நான் சந்தா அண்ணி கிட்ட அண்ணி அண்ணின்னு பேசுறத பார்த்து நிலா அண்ணி கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாரு பல்லவன். நிலா கொஞ்சம் முறைப்பும் சிரிப்புமா பார்த்துட்டு இருக்கா. ஐயே என்ன நிலா இதுக்கெல்லாமா பொசசிவ் ஆகுவ, பாடா இனி இவன் நம்மள அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு படுத்த மாட்டான்னு ஜாலியா இரு நிலா அப்படின்னு ஐடியா கொடுக்கறாரு சோழன். நிலா பல்லவன் ஒரு பார்வை பார்த்துட்டு சோழன் கிட்ட திரும்ப தொல்லை விட்டுதுன்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணி நான் தொல்லையாவா இருக்கேன் அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. சேச்சே அப்படிலாம் இல்லடா, நீ என்னோட கியூட் குட்டி தம்பி அப்படின்னு கண்ணத்தை செல்லமா கிள்றாங்க நிலா. நான் உன்னை அப்படி நினைப்பேனா அப்படின்னு நிலா சொல்ல தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு பல்லவன். சரி நாமெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோமா அப்படின்னு அவரு விட்ட இடத்துல இருந்து தொடர்றாரு. எங்க நீ தான் உன் புது அண்ணி கூட தானே போட்டோ எடுக்கிற அப்படின்னு நிலா கிண்டல் பண்ண. ஐயோ என்ன நீ யார் வந்தாலும் போனாலும் நீங்க தானே எனக்கு ஃபர்ஸ்ட்ங்கிறாரு பல்லவன். அப்படியா அப்படின்னு நிலா கேட்க சத்தியமா அண்ணி நாம சேர்ந்து போட்டோ எடுப்போமேங்கிறாரு அவரு. நானும் வரேன்டா சேர்ந்துடுறா அப்படின்னு சோழன் சொல்றாரு. அண்ணே இருண்ணே அண்ணி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு டிஸ்டர்ப் பண்ணாதண்ணே அப்படின்னு சோழனை ஒதுக்கி விடுறாரு பல்லவன். அங்க ஸ்டேஜுக்கு எல்லாரும் கிஃப்டோட போயிட்டு இருக்காங்க. நிலா அப்படின்னு தலையாட்ட 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாம் நேரண்டா இவன் ஓவரா தான் பண்றான்ற மாதிரி பாண்டி பாக்குறாரு. தப்பிக்க வழி கிடைச்சோம் தப்பிக்க மாட்டேங்கிறா பாரு அப்படின்னு சோழன் பாண்டி கிட்ட முணுமுணுக்கிறாரு. அண்ணே வாண்ணே உன் கூடயும் ஒரு போட்டோ எடுப்போம், அதான் கேட்டுட்டியே அப்படின்னு பல்லவன் போனா போகுதுன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஏண்டா இன்னுமாடா உன் மெமரி ஃபுல்லாகல அப்படின்னு சோழன் கேட்க அதெல்லாம் ஆகலன்னுங்கிறாரு பல்லவன். பின்னாடி நடேசன் சமத்தா ஒரு சேர்ல கை கட்டி உட்கார்ந்துருக்காரு. எடு எடு அப்படின்னு அவரு ஸ்டாண்ட்ல கைய போட்டுக்கிட்டு அதாங்க நிலாவோட தோல்ல கைய போட்டுட்டு நிக்கிறாரு. இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்க பாண்டி அப்படி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே குட்டி ஹார்ட் அப்படின்னு பல்லவன் சொல்ல அவங்க 2 பேரும் குட்டி ஹார்ட் வைக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்த பாண்டி கண்ணில் கார்த்திகா படுறாங்க. அவங்க அம்மா போனவங்க தான் இன்னும் வரல. கார்த்திகா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தவங்க ஒரு கதவு ஓரமா போய் நின்றுட்டு ஸ்டேஜையே வெறிச்சு பாக்குறாங்க. பாண்டி ஸ்டேஜை பார்க்க அங்க ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க அவங்க அண்ணன்
சந்தா gift கொடுக்குறவர்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பாண்டி மெதுவா கார்த்திகாவை பார்த்துக்கிட்டே அங்க போறாரு. ஏங்க அப்படின்னு கூப்பிட சொல்லு பாண்டின்னு திரும்புறாங்க கார்த்திகா. ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு நீட்டுறாரு. தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க கார்த்திகா. கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்துட்டு இருக்கவரு என்ன இப்படி தனியா வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, அம்மா பாத்ரூம் போயிருக்காங்க, அதான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்றாங்க கார்த்திகா. நீங்க எல்லாரும் கூட பிஸியா இருக்கீங்கல்ல அப்படின்னு கார்த்திகா சொல்ல அந்த பக்கம் பார்த்துட்டு ஆமாங்க நிறைய வேலைன்றாரு பாண்டி. கார்த்திகா அமைதியா இருக்க இன்னொரு தடவை அவங்கள அழுத்தமா பாக்குறவரு நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. கார்த்திகாவும் சமாளிச்சுக்கிட்டு எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன்றாங்க. வீட்டுல எல்லாருக்குமே உங்களை நினைச்சு கவலையா தான் இருக்கு. நீங்க கல்யாணம் ஆகி போகும்போது சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சோம். இப்படிலாம் ஆகும்னு யாரும் நினைக்கல. எல்லாருக்குமே இது வருத்தம் தான், அதான் கேட்டேன் நீங்க ஓகேவான்னு அப்படின்னு பாண்டி இதமா பேசுறாரு. கார்த்திகா மென்னு முழுங்கிட்டு ஓகே ஆகிதானே ஆகணும் பாண்டி. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணு, அதான் நடக்கலையே அப்படின்னு கார்த்திகா பெருமூச்சு விட பாண்டியன் கொஞ்சம் சங்கடத்தோட அண்ணனை திரும்பி பார்க்கறாரு. சரி அமைஞ்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம்னு தான் போனேன். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அண்ணனுக்கு நிச்சயம் நடக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பாண்டி நேரடியாவே கேட்டுடுறாரு. கார்த்திகாவுக்கு கொஞ்சம் திடுக்குன்னு இருக்கு. சமாளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி அப்படின்னு அமைதியாவே நிற்க அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. அவங்க எதுவும் பேசாமல் இருக்க அவங்கள கூர்ந்து பார்க்க அவங்க கண்ணில் கண்ணீர் வழியுது. அழுவுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் திகைப்பாக கேட்குறாரு. கார்த்திகாவும் சமாளிச்சுக்கிட்டு அழலாம் இல்லை கண்ணில் தூசி அப்படின்னு தொடச்சிட்டு இருக்காங்க. ஏங்க ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல இல்லை பாண்டி ஏதோ தூசி விழுந்துருச்சு அதுதான் சொல்லி கண்ணை துடைக்கிறாங்க கார்த்திகா. பாண்டி ரொம்பவே சங்கடமா பார்த்துக்கிட்டு இருக்க சேரே மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என்னோட ஆசை அப்படின்னு கார்த்திகா சொல்ல திகைப்போட பார்க்குறாரு பாண்டி. ஆனால் அது நடக்கலை. ஆனால் மாமாவுக்கு இப்போ வேற யாரோ ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணுறது எனக்கு பார்க்க கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்திகாவும் மனசில் இருக்கிறத மறைக்காம சொல்லிடுறாங்க. எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்க நடந்தது எல்லாத்தையும் யோசிக்கணும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நாங்க நிறைய முயற்சி பண்ணணும். ஆனா அது நடக்கவே இல்லை. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்க. அண்ணே பழைய மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப எல்லா பிரச்சனையும் தாண்டி அண்ணனுக்கு நிச்சயம் ஆகியிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான நாள். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ட்ரெயின்ல வரும்போது நீங்களும் சேர அண்ணனும் பேசிட்டு வந்ததை நான் பார்த்தேன். இப்போ வரும்போது காரில் ஏறுறப்ப கூட நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இதோ இப்போ கூட நீங்கள் வருத்தமாக தான் இங்கே வந்து நிற்கிறீங்க. இதனால என் அண்ணனுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தோணுதுன்னு பாண்டி சொல்கிறாரு. கார்த்திகா அப்படியே திடுக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. அண்ணனுக்கு இந்த முறை கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்க, அதுக்கு எந்த தொந்தரவும் ஆயிடக்கூடாதுன்னு பயமாக இருக்குன்றாரு பாண்டி. ஐயோ பாண்டி அப்படிலாம் நடக்கணும்னு சத்தியமாக நினைக்கல பாண்டி. சேரே மாமா நிச்சயத்தை பார்க்கணுங்கிற ஆசையில தான் நான் இங்கே வந்திருக்கேன். நிச்சயத்தை தடுக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு கார்த்திகா கொஞ்சம் பதட்டமாக சொல்கிறாங்க. ஆஹா நீங்கள் அப்படி பண்ணுவீங்கலாம் நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு உங்கள் அம்மா ஒரு பிரச்சனையை பண்ணி நிச்சயத்தை நிறுத்த பார்த்தாங்க. எப்படியோ பேசி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு பாண்டி சொல்ல கார்த்திகா கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. எங்க அம்மாவா அப்படின்னு கேட்க ஆமாங்க அதை விடுங்க, அதை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்றாரு பாண்டி. இங்க பாரு பாண்டி, அம்மா தப்பான எண்ணத்துலலாம் எதுவும் பேசி இருக்க மாட்டாங்க. மனசுல எது பட்டாலும் பட்டு பட்டுன்னு கேட்பாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கே சண்டை மாதிரி தான் தோணும். இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்றாங்க கார்த்திகா. பரவாயில்லைங்க, நான் இப்படி கேட்டேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சேச்சா அதெல்லாம் இல்லை பாண்டின்றாங்க கார்த்திகா. உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான் அப்படின்னு கார்த்திகா சொல்ல என்னன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டி. உங்க அண்ணன் சந்தாவுக்காக இவ்வளவு பண்றாரு, சண்டை எல்லாம் கூட போடுறாரு, சந்தா தான் வேணும்னு அவங்களுக்காக பேசுறாரு. ஆனா நான் சேரி மாமா தான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து நின்னப்ப உங்க அண்ணன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு கார்த்திகா கரெக்டா கேட்டுடுறாங்க. அண்ணன் கூட தான் உங்களுக்காக கோவில்ல வந்து வெயிட் பண்ணிச்சேங்க, நீங்க வந்தீங்களா? வரல
அப்படின்னு பாண்டியும் பதிலுக்கு கரெக்டா ஒன்னு சொல்றாரு. நான் என் கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்தேனே பாண்டின்றாங்க கார்த்திகா. நீங்க வந்ததை மதிச்சுதான் வீட்லயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு அன்னை மதிச்சு தாலியெல்லாம் எடுத்துச்சு. உங்க அம்மாவும் மாமாவும் திடீர்னு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. உங்க அம்மா அண்ணன் கால்ல விழற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அண்ணனால முடிஞ்சத அது பண்ணுச்சு, அதுக்கு மேல நம்ம கையில இல்லையேங்க அப்படின்னு பாண்டி எந்த பக்கமும் சங்கடம் வரக்கூடாதுன்னு அண்ணனையும் விட்டு கொடுக்காம ரொம்ப நியாயமா ஜென்டிலா பேசுறாரு. கார்த்திகா திடீர்னு ச்சே நான் ஒரு பைத்தியக்காரி, நிச்சயம் நடக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கு யாருன்னு எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். நீங்க எதுவும் பயப்படாதீங்க பாண்டி. என்னால சேரன் மாமா நிச்சயத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் பாட்டுக்கு இங்க ஓரமா நின்னுக்கிறேன். மாமா நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்கன்றாங்க கார்த்திகா. அவங்க அஷூரன்ஸை கேட்டு சரிங்க நான் வரேங்கன்னு அங்க இருந்து கிளம்புறாரு பாண்டி. கார்த்திகா சொல்லிட்டாங்களே தவிர அவங்கள சரி பண்ணிக்க அவங்களால முடியல. கொஞ்ச தூரம் போற பாண்டி கார்த்திகாவை திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. எதுவும் சொல்ல முடியாம செய்ய முடியாம அங்க இருந்து போறாரு. சந்தா இப்ப ஸ்டேஜ பார்க்காம சைட்ல இருக்க அவங்களோட ஸ்டில்ல பாக்குறாங்க. கீழே நின்னு பல்லவன், பாண்டி, சோழன், நிலான்னு போட்டோ எடுத்து அதை அப்பவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல நிறைய பேர் வந்துட்டு அங்கங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு ஸ்டேஜை விட்டு எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சந்தாவோட அப்பா ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்க நடேசன் சேரனோட அங்க வர்றாரு. சம்மந்தி நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாங்க கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. நல்லபடியா கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துடுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல சந்தாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு அனிஷா கேட்க ரொம்ப சந்தோஷம் பாங்குறாரு அவரு. இப்படி வேற ஒரு ஊருக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு பழக்கம் இல்லை. சந்தா ஆசைப்பட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க ஒத்துக்கிட்டோம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். தூரமா இருக்கிறதுனால நாங்க வரமாட்டோம்லாம் நீங்க நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு சந்தாவோட அப்பா அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை கூப்பிடாமையா பண்ண போறோம்? எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோன்றாரு நடேசன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ன்றாரு சந்தா அப்பா. இந்த ஆளு ஏதாவது பிரச்சனைனா நாங்க அங்க வந்து நிப்போன்னு சூக்கா மிரட்டுறாரு. அது தெரியல இவருக்குன்னு பாண்டி பல்லவன் கிட்ட முணுமுணுக்கிறாரு. ஏண்டா அப்படியா சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிற சோழன் கேக்குறாரு. ஏண்டா உனக்குமா புரியல அப்படின்னு பாண்டி கேட்க சத்தியமா புரியலடாங்கிறாரு அவரு. பாண்டி அவரை முறைக்க ஆனா வானதி கூட சேர்ந்து சேர்ந்து எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியுதுல்ல உனக்கு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதென்ன பாண்டி எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு நிலா முறைக்கிறாங்க. இருக்குடா இருக்கு உனக்கு அப்படின்னு சோழன் பாண்டிய மிரட்டுறாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிறாரு சேரன். அப்போ அவங்க அத்தையும் கார்த்திகாவும் அங்க வர்றாங்க. என்னென்ன நடக்குதுங்கன்னு கஸ்தூரி கேட்க நீ நடக்கிற, நான் நடக்கிறேன், வேற என்ன நடக்கணும் அப்படின்னு படுநக்கலா கேட்கிறாரு அவரு. கஸ்தூரி அவரு ஒரு முறை முறைச்சிட்டு இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்றாங்க. நடேசன் அவங்கள முறைக்கிறாங்க. விடுங்க அங்கிள், கிளம்புற நேரத்துல ஏன் இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க நிலா. அப்படி கேளு அப்படிங்கிறாங்க நிலா. உடனே சந்தா அப்பா நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, இனிமே எங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு அவர் சொல்ல இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி கஸ்தூரி பாக்குறாங்க. சேரன் சந்தா கல்யாணத்தை நாம 2 குடும்பமும் சேர்ந்து நல்லபடியா நடத்தி வைப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்ல சேரன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. இப்பவும் உங்க சொந்தக்காரங்களை நினைச்சா பயமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது பசங்களுக்கு பிடிச்சிருச்சே அப்படின்னு கஸ்தூரி ஆரம்பிக்க சேரன் பயத்தோட பாக்குறாரு. பல்லவனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்க அனீஸ் பயத்தோட சேரனை பாக்குறாரு. இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சேரனுக்கு நாங்க எல்லாம் இருக்கோம், அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க வந்து கேட்போம் அப்படின்னு மிரட்டலா சொல்றாங்க கஸ்தூரி. சோழன் இதை பார்த்து அசந்து போய் டேய் என்னடா இது நம்ம சைடு மிரட்டலான்னு கேக்குறாரு. பாண்டியன் பல்லவனா ஆமா ஆமா அப்படிதான் வச்சுக்கணுன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அதான் சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுல்ல, வாங்க போய் பையெல்லாம் எடுப்போங்கிறாரு நடேசன். நான் போய் சந்தாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சந்தாவோட அப்பா ஓடுறாரு. வாங்க வாங்க வந்து எல்லாரும் பைய எடுங்க கிளம்பலாம் வாங்கன்றாரு நடேசன். சந்தாவோட அப்பா ஓட கூடவே அவங்க அம்மாவும் அனீஷும் போறாங்க.
எங்க போறாங்க இவ்வளவு அவசரமா அப்படின்னு நிலா கேட்க தெரியலங்கிறாரு சோழன். சேரனோட கண்கள் ரொம்ப ஆர்வமா சந்தாவை தொழாவுது. எல்லாரும் திரும்பி நடக்க சேரன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்க. அண்ணே என்னன்னு நிக்கிற, வாண்ணே போவோம் வா. அட வான்னு அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க அவர் அங்கேயே பார்த்துட்டு நிக்கிறாரு. என்னன்னு கம் போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே நிக்கிறேங்கிறாரு சோழன். இல்லடா நான் சந்தா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா சந்தா அங்க நின்னுகிட்டு இருக்கா, அதான் பேச வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சந்தா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவும் அனீஷும் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டோகிராஃபர் டப்பு டப்புன்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு தானே, நான் போய் கூட்டிட்டு வரேன் இரு அப்படின்னு சோழன் சந்தா இருக்க சைடு போறாரு. மாத்தி மாத்தி எங்கேயாவது போய்கிட்டே இருக்காங்களே என்னவோ அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் இருடா, இனிமே எல்லாம் இப்படிதான்டா இருக்குங்கிறாரு பாண்டி. அண்ணே அவர் எங்கன்னே போறாரு அப்படின்னு நிலா கேட்க, நான் சந்தா கிட்ட பேசணும்னு சொன்னேன், அவன் பாட்டுக்கு போறான்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் கிடுகிடுன்னு அந்த பக்கம் வர்றவரு அண்ணி அப்படின்னு கூப்பிட அங்க பேட்ச் பேட்சா நின்று பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் டப்புன்னு திரும்பி பாக்குறாங்க. சந்தாவும் பாக்குறாங்க. சேரன் அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, கொஞ்சம் வர்றீங்களான்னு சோழன் கூப்பிடுறாரு. நான் போய் அண்ணனை வர சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சோழன் அண்ணங்கிட்ட திரும்பி வர்றாரு. அண்ணே அன்னிக்கிட்ட சொல்லிட்டேன்னு நீ போய் பேசுனேங்கிறாரு. நான் பேசணும்னு சொன்னியா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே போய் பேசுனேன், கூச்சப்படாம பேசு போ அப்படின்னு அண்ணன் கைய பிடிச்சி நகர்த்தி விட அவரு கடகடன்னு போயிடுறாரு. சோழன் பயங்கர பெருமையா போற அண்ணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, எப்படி என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தல அப்படின்றாரு சோழன். எல்லார் முன்னாடி போய் அப்படியே வா சொல்றது, சென்ஸே இல்ல சோழன் உங்களுக்கு அப்படின்னு நிலா அங்கிருந்து போறாங்க. என்னது அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு சோழன் நிக்க, நீ ஒரு நாளைக்கு 1000 பல்பாவது வாங்குவியாட்டிருக்கு, அப்பவும் திருந்துற மாதிரி தெரிலப்போ அப்படின்னு பாண்டியன் பல்லவனும் சிரிக்கிறாங்க. டேய் இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு சோழன். சேரன் அங்க வர சந்தா வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு வந்தவர் ஒருத்தர் அனீஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. வந்த சேரன் எல்லாருக்கும் வணக்கம், என் தம்பி சோழனுக்கு எப்படி வந்து கேக்குறதுன்னு தெரியல, அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தான்னா சாரி அப்படின்னு சொல்ல ஏதோ விரோதிய பாக்குற மாதிரிதான் எல்லாரும் பாக்குறாங்க. போறதுக்கு முன்னாடி சந்தா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், பேசலாங்களா அப்படின்னு சேரன் கேட்க, பையா அதான் இப்ப நிச்சயமே முடிஞ்சிருச்சு, எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க, போய் பேசுங்க பையா, நான் கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஜாவ்னு கைய காமிக்கிறாரு அவரு. சந்தா வா பையா வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு அவரு கூட்டிட்டு போறாரு. தோனும் அச்சா ஹே அப்படின்னு அனீஷ் அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து விடுற அனீஷ், இங்கேயே பேசுங்க பையான்றாரு. சொல்லிட்டு அவர் வெளியே போக சரிங்கிறாரு சேரன். 2 பேரும் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு லைட்டான சிரிப்போட பாக்குறாங்க. அப்போ சந்தா முஜேன்னு ஆரம்பிக்க இவரு நாங்கிறாரு. 2 பேரும் அப்படியே அந்த சத்தத்தோட நிறுத்திக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க, நீயே சொல்லுங்கிறாரு சேரன். பரவாயில்ல ஆப் போலோங்கிறாங்க சந்தா. இப்படிலாம் உங்க வீட்டுல எல்லார் சம்மதத்தோட நிச்சயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷங்கிறாரு சேரன். முஜேபி அப்படின்னு சந்தா சொல்ல, இப்படிலாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாரு. சந்தா வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்க, ஏன் அவ்வளவு தள்ளி நிக்கிற, கொஞ்சம் பக்கத்துல வரலாம் இல்லன்னு சேரன் கூப்பிடுறாரு. சந்தாவும் வெக்கமும் சிரிப்புமா மெல்ல அவர்கிட்ட வர்றாங்க. பக்கத்துல வந்து நின்று ஓகேவான்னு கேக்குறாங்க. அவங்கள தலையில இருந்து கால் வரையில அழகு பாக்குறவரு டக்குன்னு ஏதோ நினைச்சுக்கிட்டோரா, வந்த விஷயத்தைய மறந்துட்டேன் பாரு அப்படின்னு பாக்கெட்குள்ள கைய விடுறாரு. சந்தா என்னங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பாக்ஸ வெளியே எடுக்கிறாரு. ஏ கியாகன்னு கேக்குறாங்க. நீயே திறந்து பாருன்னு குடுக்கறாரு. திறந்து பார்த்தா உள்ளர கொலுசு இருக்கு. எனக்கா அப்படின்னு சந்தா ஆனந்த அதிர்ச்சியில கேட்க, உனக்கு தான்றாரு சேரன். கையில எடுத்து பாக்குற சந்தா இப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு, பகவத் சுந்தர ஆபேத்தோ ரிங் லீச்சியன்னா அப்புறம் எதுக்கு அப்படின்றாங்க சந்தா. மோதிரம் நிச்சயத்துக்காக வாங்கினது, இது உனக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட்ங்கிறாரு சேரன். சந்தா சந்தோஷமா வெக்கமா சிரிச்சிட்டு இருக்க, பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு சேரன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க சந்தா. அவங்க கொலுசு எடுத்ததை பாக்ஸ்குள்ள போட்டு மூடி வச்சிட்டு இருக்க, நீ அப்புறமா இதை காலில் போட்டு
எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கிறாரு சேரன். அப்படின்னு தலையாட்டுறாங்க சந்தா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அவர் கியான்றாங்க சந்தா. கல்யாண டேட் ரொம்ப சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு அவரு. சந்தா அவரு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் முஜே ஓகே ஹே, ஆப்கோ டிக் ஹேனா அப்படின்னு சந்தா சொல்ல, எனக்கும் ஆசைதான், ஆனா நம்ம வீட்டுல ஒத்துக்கணுமே, அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு சேரன். நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நான் எப்படி உங்க கூடவே வந்திருப்பேன்னு எனக்கு ஒரே ஆசையா இருக்குன்றாங்க சந்தா. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல அவ்வளவுதாங்கிறாரு சேரன். என் மனசுலயும் அதுதான் சந்தா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏகத்துக்கு வெக்கப்பட்டுட்டு தயங்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு. சந்தாவும் அவங்க கையில இருக்க பாக்ஸ பக்கத்துல கட்டில வச்சுட்டு சேரனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க நெஞ்சில அப்படியே சாஞ்சிக்க இப்போ சேரனுக்கு எந்த பயமும் பதட்டமும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிக்கிறாரு. அவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்க அப்படியே மெல்ல சந்தாவை ஹக் பண்றாரு. என்ன இது அப்படின்னு சோழன் மொபைல இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இருக்க. அண்ணே, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுல சார்ஜ் இருந்தாதான் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். அப்போ என்னாச்சுன்னு நிலா அங்க வர்றாங்க. நிலா, உன் போனை கூட, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஓனருக்கு ஃபோன் பேசி சொல்லிடுறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஃபோனா? ஐயோ, ஃபோனுன்னு சொன்ன ஒன்று தான் ஞாபகம் வருது, ஃபோனை நான் அங்கே ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன், இருங்க அப்படின்னு நிலா அந்த பக்கமா போன்றாரு சோழன். இந்த பொண்ணுங்களுக்கு எதையாவது மறைக்கிறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் பாக்கெட்ல மொபைல வைக்க, டேய் நீ சொன்னது அவங்களுக்கு கேட்டுருச்சின்னு நினைக்கிறேன், அங்க வர்றாங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு பயந்து பதறி அடிச்சு பாக்குறாரு சோழன். அங்க நிலா எங்கேயுமே காணோம். அவரு பதறி போய் பார்க்க, டேய் சும்மா சொன்னேன்டா, பயந்ததை பார்த்தல அப்படின்னு பாண்டி பயங்கரமா நக்கல் அடிக்க பல்லவனும் சிரிக்கிறாரு. டேய் இருக்குடாங்கிறாரு சோழன். சூப்பர்ல அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் கை கொட்டி சிரிக்கிறாங்க. இங்க ரூம்குள்ள தோல்ல படுத்திருந்த சந்தா கொஞ்சமா நிமிர்ந்து நிக்கிறாங்க. சோழன் அவங்கள லைட்டா நகர்த்தி வச்சுட்டு முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. சந்தா லைட்டா அவங்களோட ரைட் சைடு கன்னத்துல இருக்க முடிய ஒதுக்கி விட்டுட்டு இருக்க. நிலா கரெக்டா கதவை திறந்துட்டு இருக்க. சேரன் பட்டுன்னு சந்தா கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்கறாரு. கதவை திறந்த நிலா ஆண் அப்படியே அதிர்ச்சியில நின்னுடுறாங்க. சந்தா வெக்கத்தோட சந்தோஷமா அவர் முகத்தை பார்த்துட்டு கன்னத்தை தொட்டுட்டு இருக்க. சேரன் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அங்க இருந்து போகவும் முடியல அவங்களால. லைட்டா முகத்தை மட்டும் திருப்பிட்டு வேற பக்கம் பார்க்க சந்தா நிலாவை பார்த்துடுறாங்க. சந்தா பாக்குறத பார்த்து சேரன் அங்க பாக்குறாரு. மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி திருன்னு முழிச்சிட்டு இருக்க. நிலா டக்குன்னு சார்ஜில் போட்டிருந்த போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு பதற சேரன் நிலா பார்த்துருக்குமோன்றாரு. சந்தாவும் கொஞ்சம் அன்னீசியா பார்த்துட்டு தெரியலையேன்றாங்க. இல்லை பார்த்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அவரோட ட்ரெஸ்ல கையை வச்சுக்கிட்டே, பார்த்தா என்ன, இப்பதான் நிச்சயம் நடந்துருச்சு இல்லைன்றாங்க சந்தா. அப்படி இல்லை சந்தா, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்றாரு அவரு. கிஸ் பண்ணும்போது அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சந்தா கேட்க, அது ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன், நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே தான், ஆனா நிலா பாத்துருச்சே, அதான் தம்பிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்படின்றாரு சேரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குச்னை சோச்சேங்க அப்படிங்கிற சந்தா மறுபடியும் அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா முகத்தை வச்சிருந்தாலும் மறுபடியும் சந்தோஷமா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு சேரன். சந்தாவும் ரொம்ப சௌரியமா அவர் தோல்ல சாஞ்சிக்கிட்டு அவர் முகத்தையே கண்ணால நிமிந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ மறுபடியும் யாராவது வந்துருவாங்களோன்ற சின்ன பயத்தோட சேரன் அங்க பார்த்துட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. இங்க ரூம்குள்ள வர்றாங்க நிலா. அங்க சோழன் மொபைல் ஏதாவது ஆன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. குனிஞ்சிட்டே குடுகுடுன்னு ஓடி வந்த நிலா சோழன் மேல இடிச்சுக்கிட்டு, ஐயோ சோழன் அப்படின்னு தடுமாறி நிக்கிறாங்க. ஏய் பார்த்து வர மாட்டியா அப்படின்றாரு. நிலாவும் மொபைல பெட்ல போட்டுக்கிட்டு, ஷோ பார்த்ததால தானே இங்க வந்தேன்றாங்க, என்ன சொல்ற நீங்கிறாரு சோழன். போன் எடுக்க தானே போனேன், எடுத்துட்டியா அப்படின்னு சோழன் கேட்க நிலாவுக்கு முகமெல்லாம் லைட்டா வேர்த்திருக்கு. எடுத்துட்டேன், ஆனா வேற ஒன்ன பார்த்துட்டேன் சோழன், அதுல இருந்து தான் வெளியில வர முடியலன்றாங்க நிலா. வேற ஒன்னா? அப்படி என்ன பார்த்தேன்னு சோழன் கேக்குறாரு. அது எப்படி சொல்றது அப்படின்னு நிலா தவிக்கிறாங்க. நான் தானே நிலா, சும்மா சொல்லுங்கிறாரு சோழன். சேர அண்ணனும் சந்தாவும் அப்படின்னு நிலா நிறுத்த, அண்ணனும் சந்தாவும் அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த ரூம்ல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு அவரு. தெரியாம நான் உள்ளர போயிட்டேனா, இப்ப நான் அதை பார்த்துட்டேன்றாங்க நிலா. இப்ப சோழனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. என்ன 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 பார்த்த அப்படின்னு கேட்க, அது வந்து
அப்படின்னு நிலா தயங்கிட்டு இருக்க அண்ணனும் அவங்களும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதை நீ பார்த்துட்டியான்னு கேட்குறாரு சோழன். அப்படின்னு நிலா தலையாட்ட, அதுவும் இல்லையா? அப்புறம் அப்படிங்கிறாரு சோழன். அண்ணன் இருக்காருல்ல அப்படின்னு நிலா மறுபடியும் ஆரம்பிக்க, அண்ணன் இருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு சந்தாவுக்கு அப்படின்னு நிலா நிறுத்திட்டே இருக்காங்க. சந்தாவுக்கு என்ன அப்படின்னு படபடக்கிறாரு சோழன். கிஸ் கொடுத்துட்டாரு சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாரு. அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, நம்ப முடியாம பார்த்துட்டு, அண்ணே சந்தா அன்னைக்கு கிஸ் கொடுத்துச்சா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாம் சோழன் அப்படிங்கிறாங்க நிலா. நீ நிஜமாவா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, ஷோ ஆமா சோழன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அண்ணி எப்படி நிலா கிஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, கரெக்டா பாண்டி கதவு கிட்ட வர்றாரு. எப்படின்னா அப்படிங்கிற நிலா நச்சுன்னு சோழன் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட, கதவு கிட்ட வந்த பாண்டி அதை பார்த்துடுறாரு. அவரு கதவெல்லாம் திறக்கல, ஏற்கனவே அது முக்கால்வாசி திறந்துதான் இருக்கு. கொடுத்து முடிச்சுட்டு இப்படிதான்றாங்க நிலா. சோழனுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா போயிடுது. எப்ப பார்த்தாலும் நாம தான் இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருப்போம், கெஞ்சிக்கிட்டு இருப்போம், ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு என்னடா இவளே வந்து எனக்கு முத்தம்லாம் கொடுக்குறா அப்படின்னு அவரு ஆனந்த அதிர்ச்சியில அப்படியே நின்னுடுறாரு. பாண்டி இதை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு மண்டையை பிச்சுட்டு நிக்க, அவரும் காலு அங்கே தரையில வேறு உண்ண மாதிரி ஓடாம நிக்கிறாரு. இப்போ சோழன் அவரை பார்த்துடுறாரு. அவரு முழி ரெண்டும் தெரிக்கிற மாதிரி ஆயிடுது. அவரு பாக்குறத பார்த்து நிலாவும் பார்த்துட்டு அப்படின்னு வாய திறந்துடுறாங்க. பாண்டி எங்கேயும் நகராம சங்கடத்தோட இப்படி அப்படி பார்த்துட்டு நிக்கிறாரு. ஐயோ இது என்னடா வம்பா போச்சு, ஒரு முத்தம் இப்படி ட்ரெயின் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சோழன் நிலாவும் அன்னீசியா சங்கடமா நிக்கிறாங்க. இப்ப என்ன, நான் உள்ளர வரலாமா இல்ல இப்படியே போயிடலாமா, இந்த மிச்ச மீதி ஏதாவது இருக்கான்ற மாதிரி பாண்டி அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் எதுவும் பேச முடியாம இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்க நிலா அங்க இருந்து நகர்ந்து போறாங்க. நிலா 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 அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க, நிலா தலையை குனிஞ்சுக்கிட்டு பாண்டியை தாண்டி வெளியே போயிடுறாங்க. அவர் அதை விட அதிகமா தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு. அவங்க போனதுமே சோழன் டேய் 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 எதுக்குடா இங்க வந்தேன்னு கத்துறாரு. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் போடா அப்படின்னு பாண்டியை உலர தள்ளி விட்டுட்டு நிலா நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே சோழன் அவங்க பின்னாடியே போறாரு. நிலா ஒரு நிமிஷம் நிலா அப்படின்னு அவரு கூப்பிட்டுக்கிட்டே ஓட, ஷோ நான் எதுக்குடா இப்ப இங்க வந்தேன், ஊருக்கு போலான்னு பையெடுக்க வந்தது இவ்வளோ பெரிய குத்தமா போச்சா அப்படின்னு நொந்து போய் பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.